கோகோங்கிற அந்த கொரிலா சாகறதுக்கு முன்னாடி மனிதனத்துக்கே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு செத்துருக்கு. இந்த கோகோ சொல்ற மெசேஜை கேட்டா ஒரு சைடு ஆச்சரியப்படவும் தோணுது, ஒரு சைடு மனுஷங்களை நினைச்சு கவலைப்படவும் தோணுது. நீங்க கேட்கலாம், எப்படி ப்ரோ கொரிலாவால பேச முடியும்னு? இந்த கொரிலா பிறந்ததுல இருந்தே சைன் லாங்குவேஜ்ல எப்படி பேசணும்னு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கொரிலாக்கு வயசான அப்புறம் மனுஷங்க டைரக்டா அந்த கொரிலாட்ட சொல்லியிருக்காங்க, நீ சாக போறேன்னு. அப்ப அந்த கொரிலா மனுஷங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல ஆசைப்பட்டிருக்கு. அந்த கொரிலா சொன்ன மெசேஜை மேல போடுறேன், நானும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். நான் தான் கொரிலா, நான் தான் நேச்சர், நான் தான் ஃப்ளவர், நான் தான் இயற்கை. கோகோக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும், கோகோக்கு இந்த உலகத்தை ரொம்பவே பிடிக்கும். ஆனா மனுஷங்க ஒரு முட்டாள். சாரி கோகோ, அழுகிறேன். சீக்கிரமா இந்த உலகத்தை பிக்ஸ் பண்ணுங்க, இந்த உலகத்துக்கு உதவி செய்யுங்க, உலகத்தை காப்பாத்துங்க, இந்த இயற்கை உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. இதுதான் மனுஷனத்துக்கு கோகோ கடைசியா சொன்ன மெசேஜ். மனுஷங்க தானே ஒரு பூனையை பெட்டா வளர்த்து பார்த்துருப்பீங்க, ஆனா கோகோவே ஒரு பூனையா பெட்டா வளர்த்துருக்கு. மனுஷங்களுக்கு இந்த மெசேஜ் சொன்ன கோகோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.